வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வெப்சைட் நிறையா பார்த்துட்டு இருப்போம். அதில் ஒவ்வொரு ஸ்டைலில் ஃபாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நமக்கு பிடிக்கும். அதில் நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது நம்ம டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி டிசைன் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் அது என்ன ஃபாண்ட் அப்படிங்கிற நேமை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா இனிமே ஈஸியாக ஃபாண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெப்சைட்டில் என்னென்ன ஃபாண்டெல்லாம் பயன்படுத்தி அந்த இதை செஞ்சுருக்கிறாங்க, என்ன சைஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அது நான் டெமோ பண்ணி காணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபாண்ட் சைஸ் என்ன அப்படிங்கிறத காணிக்குது. ஸோ நேம், அதோட ஸ்டைல்ஸு, அதோட என்ன சைஸில் இருக்குது, லைன் ஹைட்டு, கலர் முதற்கொண்டு காணிக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 24 சைஸு, ஒரே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது 18 சைஸ், இது 24 சைஸ். ஸோ இதை காணிக்குது. இது காணிக்கிறது கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாண்ட் நேம் கீழே வச்சுருக்கிறேன். ஸோ மேலே கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாண்ட் நேம் கரெக்டாகவே காணிக்குது. இது இங்கிலீஷுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழுக்கு தான் நமக்கு மேஜராகவே யூஸ் ஆகும். ஏன்னா யூனிகோடு வந்து வெரைட்டிஸாக இருக்கும். நம்ம ஒரு வெப்சைட் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஃபாண்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்காது. பார்க்க அழகாட்டு இருக்குது. அதான சில தமிழ் வெப்சைட்டை பார்க்கும்போது ரொம்பவே அழகாட்டு இருக்கும். அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் ஸ்டைல் வந்து அப்படி இருக்கும். அதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் பயன்படுத்தலாம், இல்லை அது வந்து டெக்ஸ்ட்டாக நம்ம டைப் பண்ணும்போதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் ஃபாண்ட் நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் சிரமப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இனிமே எந்த வித சிரமமும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தமிழ் ஃபாண்ட்டு கண்டுபிடிச்சிருது. அதோட சைஸ் எல்லாமே வந்துடுது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், ஃபாண்ட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு அது என்ன ஃபாண்ட்டு என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணுறோம் க்ரோமில் நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம் வாட் ஃபாண்ட் க்ரோம் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அடிங்க. ஃபஸ்ட்டில் வந்து வாட் ஃபாண்ட் அப்படின்னு வரும், ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஒரு க்ரோமுக்கான ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து க்ரோம் வெப் ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். இதோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ஆட் டு க்ரோம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். ஸோ டக்குன்னு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிரும். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களோட சிஸ்டத்தில் எந்த வெப்சைட்டை வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். தமிழ், இங்கிலீஷ் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் 2 வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவோம். அந்த வெப்சைட் ஃபுல்லாக லோட் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது, அதாவது இங்கே ப்ரௌசிங் ஆகிட்டுருக்கு. இது முடிகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷனை போய் வாட் ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்கிறத ஒரு கிளிக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போக அது என்னென்ன ஃபாண்ட் என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே அது சொல்ல ஆரம்பிச்சிடும். ரொம்பவே சிம்பிள் தான். அதே மாதிரி இந்த வெப்சைட்டை பாருங்கள். இங்கேயும் திரும்பவும் அதே வாட் ஃபாண்ட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை ஒரு கிளிக் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைட்டில் பயன்படுத்தியிருக்கிற ஃபாண்டோட சைஸ், ஃபாண்டோட கலர், ஃபாண்டோட ஸ்டைல் எல்லாமே வந்துடும். சப்போஸ் இந்த ஃபாண்ட் நேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் க்ரோமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படி என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட சைஸ், கலர் எல்லாமே வருது. இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எல்லா ஃபாண்டுமே பொதுவாக எல்லா ஃபாண்டுமே பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ஒரே ஃபாண்டு தான் பயன்படுத்துவாங்க. சைஸ் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இந்த வெப்சைட்டில் ஒரே ஃபாண்ட் நேம் காணிச்சிட்ருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வித்தியாசமான ஃபாண்ட் ஸ்டைல் அல்லது வெப்சைட் அழகாட்டு இருக்குது அப்படின்னா அதோட ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து டிசைனர் பீப்புள், வெப்சைட் டிசைன் பீப்புள், டெக்ஸ்ட் டிசைனிங் அல்லது ஃபோட்டோஷாப் டிசைனிங் பீப்புளுக்கு கண்டிப்பாக உதவியாட்டு இருக்கும். ஏன்னா சில ஃபாண்ட் வந்து வித்தியாசமாட்டு இருக்கும் டெக்ஸ்ட்டு. அந்த ஃபாண்ட் என்னென்னு தேடி அலைகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அந்த ஃபாண்டை ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி தேடி டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம ஃபாண்டோட நேமை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.